கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. You will lend to many nations, but you will not borrow. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியம், நீ கடன் வாங்குவதில்லை. இந்த வார்த்தைகளையும் ஜெபத்தையும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிற தேவ ஜனங்களாகி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கடன் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் கடன் வாங்கி கொடுக்க முடியாத நிர்வாகம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் வாங்குவதில்லை. கடன் வாங்குவதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறவரும் அல்ல. வாழ்க்கையில் நெருக்கடிகள், போராட்டங்கள், மன உளைச்சல்கள், இதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் தலை நிமிர்ந்து ஆசீர்வாதமாக நடப்பிக்கிற ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சங்கீதம் 37:26 சொல்லுகிறது, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். லூக்கா 6:35, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம், மற்றவர்களுக்கு கரம் நீட்டும்படியாகவும் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதே நேரம் கடன் கொடுக்கும் பொழுது ஏழைகளுக்கு, திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு நிர்வாகத்தை கொடுப்பாராக. சிலருடைய வாழ்க்கையில் கடன் கொடுத்து எல்லாரிடத்திலும் ஏமாந்து கடன் கொடுத்து அது நிமித்தமாக ஏமாற்றப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்கும் உங்களுக்கு நீங்களாக்கி தெய்வ ஞானத்தோடு கூட மற்றவர்களுக்கு உதவியாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக என்று வாழ்த்துகிறேன். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானங்களோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. ஒரு நாளுக்கு கிருபையை நடத்துகிறவர் இந்த நாளும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நீங்களாக்கி விலக்கி மறைத்து கொள்ள ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை, ஹல்லேலூயா, உம்முடைய ஜனங்களை இன்னும் மேன்மைப்படுத்தட்டும். உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் அவளை உயர்த்தி வைக்க நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பொருளாதார சீர்குலைகளுக்கும் நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கும் உதவுகிற கரங்கள், தாங்குகிற கரங்களாய் இவர்களுடைய கரங்கள் மாற, கடன் வாங்குகிற கரங்களாய் அல்ல, கடன் கொடுக்கக்கூடிய கடன் கரங்களாய் அவருடைய கரங்கள் மாற, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றைய கேள்வியும் பதிலும், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்த அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார். யார் யாரிடத்தில் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள அனைவருக்கும் சொன்னது. ரோமர் 11:26. இந்த நாளுக்கான கேள்வி, நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாக அவளுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம். யார் யாரிடத்தில் சொன்னது?